ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேன்சி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடையோடைய செட்டப் வந்து எப்படி இருக்கணும், ஃபேன்சி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த கடையோடைய செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஃபேன்சி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் சொல்லாததை இதில் சொல்கிறேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கு ஒரு நோட்டு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், லாங் சைஸ் நோட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் 2 சைடாக பிரித்து எழுதிக்கிறலாம். இதில் பேக் சைடு வந்து கடைக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கீங்க, அது ரேட் எவ்வளவு, மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, டேட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு டேட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு இருக்கிறது நோட்டும் ஓகே தான். இல்லாட்டினா ஒரு அன்ரூல்டு நோட்டு வாங்கி நீங்களே கோடு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதனால் புதுசாக ஃபேன்சி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு எவ்வளோ திங்ஸுக்கு உள்ளே வாங்குறீங்க, எவ்வளோ திங்ஸ் சேல்ஸ் ஆகுது அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது முக்கியமானது, பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இது மாதிரி பேப்பர் கவர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கம்மல், வளையல், லிப்ஸ்டிக் அது மாதிரி வாங்குறாங்கன்னா இதில் போட்டு கொடுக்கறதுக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு கவர் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரேயும் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு வேறு மாடலில் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சு கடைசியாக கணக்கு பார்க்குறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய திங்ஸை போட்டு டிஸ்பிளே பண்ணி வைக்கிறதுக்கும் சரி, இந்த ட்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நிறைய ட்ரே வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது முக்கியமானது வந்து லைட்டு. அந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் லைட்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. நைட்டு நேரத்தில் அந்த கவரிங் ஐட்டம், கம்மல், வளையல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஒயிட் பல்பும் வேணும். உங்கள் கடை செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி கோல்டு பல்பை இங்கே போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேன்சி ஷாப்புக்கு தேவையான இது வந்து லைட்டிங் செட்டப் தான். அது உங்கள் கடைக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் செட்டப் வந்து பண்ணிக்கோங்க. திங்ஸ் எல்லாமே இந்த பிரைட்னஸாக தெரிகிற மாதிரி நைட் நேரத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடப்பாக்கள்னாலும் சரி, வுட்டுனாலும் சரி, இந்த மாதிரி ரேக் வந்து நிறைய அடித்து வச்சுக்கோங்க. கஸ்டமர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா ஃபேன்சி ஷாப் பொறுத்த வரையும் நிறைய திங்ஸ் இருக்கும். அது மாதிரி கம்மல், வளையல் இது எல்லாமே ஒரு ரேக்கில் நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், கஸ்டமர் பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன ரேக்காக அடித்து வச்சிடாதீங்க. சின்ன ரேக்கும் இருக்கணும், பெரிய ரேக்கும் இருக்கணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ரேக்கும் இருக்கும், நல்லா பெரிய ரேக்கும் இருக்குது. இந்த மாதிரி டிசைன் பார்த்து நீங்கள் கரெக்டாக உங்கள் கடையில் அடித்து வச்சுக்கோங்க. கம்மல், வளையல், நெக்லஸ்ஸு, கொலுசு இது எல்லாமே எல்லா டிசைன்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் கம்மல், வளையல், கொலுசு இது எல்லாமே எப்படி வாங்குறது, என்ன டிசைன்லாம் இருக்குதுன்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செயின் பாசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. ஸ்டாண்டு வாங்கி எல்லா டிசைன்லேயும் ஒன்று ஒன்று எடுத்து அதில் கோர்த்து போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி கவர் வச்சு மூடினீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வரும்போது இந்த டிசைன்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்து நீங்கள் புதுசாக ஃபேன்சி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணணுமோ அந்த ரேட்டு வந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கரை வாங்கி வச்சு அதில் நீங்கள் இந்த ரேட்டு வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா சிடி மார்க்கரை வச்சு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கடைக்கு ஷட்டர் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா ஷட்டர்லேயே இந்த மாதிரி கம்பியை வச்சு ஹூக் மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் செய்ய கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய சரம் பாக்கெட்டு தான் நிறைய வரும். அதை எல்லாத்தையும் தொங்க போட்டு டிஸ்பிளே பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடை என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வுட்டில் கண்ணாடியை வச்சு டேபிள் மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமரும் இதை தாண்டி உள்ளே வர முடியாது. அதில் திங்ஸும் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இது மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், மேக்கப் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி கண்ணாடியில் ஷோ பண்ணுற மாதிரி தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமானது என்னதுன்னா, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் இது எல்லாமே காஸ்ட்லியாகவும் வாங்குங்க, கம்மியான ரேட்டுக்கும் வாங்குங்க. ஏன்னா ரெண்டுமே கேட்டு கஸ்டமர் வருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, கோல்டு, சில்வர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கரெக்டாக பேக்கிங்கில் இருக்கட்டும், இல்லைனா கருத்தரும். அதனால் கரெக்டாக கவரில், கண்ணாடி கவரில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸு, மேப்பு, அது மாதிரி ஹேர் கிளிப்பு இது எல்லாமே எல்லா டிசைன்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி கம்மியான ரேட்டில் நிறைய மாடலில் கீ செயின்ஸ் இருக்கும். அதெல்லாம் வாங்கி கரெக்டாக டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லைம் கிளேலாம் கொஞ்சம் வாங்கி வைங்க. நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா நிறைய மாடலில் வாங்கி வைங்க. இப்போலாம் நிறைய சேல்ஸ் ஆகுது. மஞ்சள், குங்குமம் நிறைய பிராண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி மஞ்சள் கயிறு, கருப்பு கயிறு எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி நூல்கண்டு வெள்ளை, கருப்பு கலரில் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ட்ராயிங் நூலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஊசி இது மட்டும் இல்லாமல் சீப்பு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, அது துணி காய போடுற கிளிப்பு, கொடி கயிறு இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அதுமாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸும் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. கம்மு, நோட்டு, ஸ்கெட்சு, க்ரையான்ஸு அது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும்.
யாருக்குமே ஃபேன்சி ஷாப்பை பற்றி அப்லோட் பண்ண வீடியோ பாருங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன வாங்கி வைக்கலான்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஃபேன்சி இது ஏதாச்சும் திங்ஸை வாங்க வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பொருள் உங்கள்கிட்ட இல்லைனாலும் இப்போ தான் காலியாச்சு, நெக்ஸ்ட் டைம் வாங்க கண்டிப்பாக வாங்கி வைக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் கடைக்கு வருவாங்க. இல்லாட்டினா நீங்கள் இல்லை அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. உங்கள் கடை பேரை போர்டில் எழுதி லைட்டிங்கோடு செட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டு பார்த்தீங்கன்னா இதோட நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் ஃபேன்சி ஷாப்பை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.